Today my mom took me all the way to the States to visit a temple because she thinks I need Jesus. Pilayar. Join me on my journey to the States where I'll show you the beautiful temple and share with you everything I ate. Hi guys, welcome back to another vlog. நான் இந்த வீடியோ வந்து தமிழில் தான் செய்ய போகிறேன். ஏனென்றா இந்த வீடியோ வந்து முழுக்க தமிழ் சம்பந்த விஷயங்கள் தான் நடக்கும். காலையிலே எழும்பி ஒரு பஸ் எடுக்க போகிறோம். இந்த பஸ் வந்து 15 பேர் இருக்கிற பஸ்ஸோ வேனுன்னு தெரியாது, பட் 15 பேர் சேர்ந்து நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம். நாங்கள் வந்து அமெரிக்கா போய் ராச்செஸ்டர் கோயிலுக்கு போகிறோம். நானும் என்னுடைய தாய் போகிறோம். அவன் என்ன செய்றீங்க? லிப்ஸ்டிக் ஓகே, நான் கொண்டு வரேன் லிப்ஸ்டிக், அதை மாற்றலாம். ஓகே, ஸோ இந்த சன்செட்டை பாருங்க. சன்செட் பியூட்டிஃபுல். சன்ரைஸ், நாட் சன்செட், சன்ரைஸ். பிரைட்டாக போகும். ஸோ இதுதான் நான் கோயிலுக்கு போகிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் கோயிலுக்கு போகிறதுக்கு உடுப்பு கொண்டு வரேன். இது சும்மா கார் ஜேர்னிக்கும் வெளியில் ஷாப்பிங் போகிறதுக்கு உடுப்பு போட்டிருக்கிறேன். இது ஆக்சுவலி அமெரிக்காண்ட கலர், ப்ளூ அண்ட் ரெட் தான் அமெரிக்காண்ட கலர். ஸோ அதுக்காக நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் நாங்கள் போகிற வேன் அமெரிக்காவுக்கு. இதுதான் மைதிலி ஆண்டி. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இதுக்கு போறேன், என்ன நியூ ஜெர்சிக்கு போறேன். அதெல்லாம் ஒரு நாள் நிக்க வேணும். என்னது நிக்கிறீங்க ரைட்? எல்லாரும் அப்படியே இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறீங்களா? நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்? எல்லாருமே போறீங்க ரைட்? போனாங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா? அதுக்கு முதல் இல்லை ரைட்? ஒரு போட செக் ஒன்றுமே தான் வேறு மாதிரி இருக்குது. அக்காக்கா ஏதாவது இஷ்யூ இருக்கா? பழைய இஷ்யூ ஒன்று இல்லை ரைட்? ஒன்றுமே இல்லை. கேள்வி ஒன்று மேக் ஷூர் பண்ணுங்க எல்லாத்தையும் பாஸ்போர்ட் கையில் இருக்காண்டு ஃபர்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணி அதை நான் கேட்டு பேஜ் வாங்கி ஃபோட்டோவில் இருக்கிற அது மூட மோந்தாண்டு ஒரு மேக் ஷூர் பண்ணிக்கலாம். இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ ஃபேமிலியாக இருக்க 5 பாஸ்போர்ட் சேர்த்து வைப்பீங்க ரைட்? இதை மறந்து எடுத்துன்னு வந்துடுவீங்க. அப்போ அங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓடி போய் கொஞ்சமா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ரைட்? அங்கேயே அனுப்பி விட்டுருவாங்க. மேக் ஷூர் பண்ணுங்க. ப்ளஸ் வலிவிடா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. The driver was just making sure we had all our passports and that we did not have any previous criminal records. I was clear, but my mom wasn't. Just kidding. ஸோ நாங்கள் ஒரு மெக்டொனால்ட்ஸில் இருந்து உடுப்பு மாற்றிட்டு இப்போ நாங்கள் போர்டரை க்ராஸ் பண்ண போகிறோம். ஆண்டி அப்பவும் நான் இமிகிரேஷன்ல ஒரு வேலை எடுத்திருக்கலாம். விட்டேன் அந்த ஃப்ரெஞ்சை. இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட் ஆஃப் தி டே. இருந்த முகத்துல கருப்பு இல்லாம இருந்த அவனை We finally arrived at the Canadian-US border at Niagara Falls, and you know I had to put on my favorite tune to match the vibe. If you didn't know already, the song in the background was filmed at Niagara Falls. Border cross பண்ணி நாங்கள் அமெரிக்கா வந்திருக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ மலரக்கா, இதுதான் அமெரிக்கா. நான் இந்த முறை மைரன் அப்பா சொன்னார் பங்குனி உத்திரமாண்டு தான் என் பர்த்டே. அப்போ சொன்னார் அண்டு தான் நான் உமக்கு பிள்ளை அர்ச்சனை செய்கிறேனோ அவசரம் செய்கிறேன்னு. அது நான் காசு செலவழிக்கிறேன், அதை விடுங்க. அப்போ மைரன் அப்போ அண்டு இது எங்களுக்கு ஒரு என்ன சாமான்
ஸ்பீச் அறிவாத்தில் ஸ்பீச் இது. அப்போ பக்கத்தில் நிற்க மயிரம் எனக்கு அடித்த எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு நான் என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாத பங்குனி உத்திரம். ஐயோ அப்போ நான் நினச்சேன் எனக்கு அண்டு தான் 25, ஆனால் 26 இந்த பர்த்டே. அப்போ பங்குனி உத்திரம். அப்போ நானும் கோயிலுக்கு போகிறேன் என்று சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்போ குரு டீச்சர் சொன்னால் இல்லை நீர் போய் அர்ச்சனை செய்யும். நான் சிரிச்சிட்டு சொன்னேன் இந்த ஃபர்ஸ்ட்டாக நான் அர்ச்சனை செய்ய போகிறேன்னுட்டு போகிறேன். போனா கோயில காலையில் வேற சித்திய காலையில நான் மயிரனுக்கு அடிக்கிறேன். மயிரன் கோயில காலையிலேண்டு ஓடியே புள்ளையாரே ஓடிட்டு உண்ட காட்டு நாளும் இருக்கிறோட சிரிக்குது. நான் என் பேர்ல அம்மையா சொல்ல பங்கு ஏதோ ஒரு சின்ன இது கடாக்கு கோயில். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இது அதே கோயிலே இல்லாம போயிட்டு. The car ride was filled with laughter and stories among the aunties. I wasn't really talking much inside the car, apart from asking if we were there yet. After what it felt like forever, we finally arrived at the temple. I was so excited to get on my feet and move around. This is the temple located on beautiful land with lots of greenery. From what I learned, this is currently a temporary home for the temple, and they're currently in phase 1 in building a permanent home. இப்போ என்ன நேரம்? 12 மணி. நிறைய சனம் இருக்குது. நான் முந்தி வந்ததுக்கு இப்போ நிறைய சனமாக இருக்குது. இதை விட கூட சனமாக இருக்கும் தேர் அப்படி நடக்க. இன்றைக்கு தேர் நடக்காது, நடந்திருக்கு. சொல்லுங்க இந்த கோயிலை பற்றி. நாங்கள் இன்றைக்கு ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எங்களோட அரியாலை குரூப்பும் சாவச்சேரி குரூப்பும் வந்திருக்கிறோம். இனிமேல் தான் நீங்கள் இந்த கோயிலை பார்க்க போகிறீங்க சுற்றி. இன்றைக்கு நல்ல சாப்பாடுன்னு கேள்விப்பட்டோம். சாப்பிட்ட அப்புறம் மிச்சம் உங்களோட தொடர்பு கொள்ளும் வரை மைதிலி. என்ன செய்யற? நான் விரிக்க இல்லையே. Inside the temple I could not film, but I managed to take some clips of the main hall. After all the praying, God told me to take a break, so I decided to have some tea and samosa. The tea was so good. It was handcrafted with cardamom and ginger, and it was so yummy. நாங்கள் இப்போ கோயிலில் பின்னாடியில் வந்திருக்கிறோம். ஸோ இந்த கோயிலில் நிறைய சீனரி இருக்குது. அந்த சீனரி எல்லாம் அங்கேயும் ஒரு கோபுரம், இங்கேயும் ஒரு கோபுரம் இருக்கிற மாதிரி தெரியுது. நல்ல பச்சையாக எப்படி சொல்கிறது, பச்சை பசையாக இருக்குது இந்த கோயில். ஐ திங்க் நான் 2022 வந்தேன், பட் அதுக்கப்புறம் நான் வரையில. ஸோ இனி நான் ஒவ்வொரு வருஷம் வர இருக்கிறேன். இது நல்லா இருக்கு. Don't mind me guys, I was just trying to get the perfect thumbnail for you guys. அங்கேயும் இன்னும் நடக்குது. அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக்ஷனை போடுங்க. நாங்கள் மைதிலி ஆன்ட்டியே ஃபாலோ பண்ணோம். So Maithili auntie insisted I record her during this ritual, and obviously I couldn't say no. Prakina Vidhi potukongo. See, whenever we do the Pitra Puja, then we do Prakina Vidhi. Then when you are doing for a Devata, like Suryan is also a Devata, then we do the normal. That is one tradition.
So now the last one is we will be doing a Panchopachara Puja for the ancestors, the Pitrus. Imagine they are all gathered in the southern direction. So your departed father and all of his ancestors on mother's side and father's side have all gathered here. So we will be doing a puja to them. They are all behind me basically, facing you. Imagine that. And we'll do first Pushpam Dhupam Deep Pitra Devadabhyo Namah Dhupamaghapajami. சரியா வைக்கையா இருக்கு. அம்மா சிரிக்கிறா. ஸோ எனக்கு இந்த நூல் கட்டி வைக்கிறாங்க. நூலாக கட்டுறாங்க, எதுக்குன்னு தெரியாது. பட் இதில் நம்பிக்கை இருந்தால் கட்டணும். அம்மா கட்டணும்னு இருந்தவா எனக்கு. ஸோ நான் கட்டிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன். இப்போ சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுறோம். இப்போ 1:30 ஆக போகுது. 1:30க்கு தான் சாப்பாடு. ஆக்சுவலி ஒரு மெல்சி பிராம்டன் இருந்து சமைச்சவா. கனடாவில் ஒரு சிட்டி, அது எங்களுக்கு கிட்ட தான் ஒரு 1 hour. ஸோ அவள் அங்கேருந்து சமைச்சிருந்தவாம், இல்லாட்டி இன்று வந்து சமைச்சது தெரியல. பட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். கலத்து கதைக்க முடியாது, என்னடாக்கள் என்ன பார்க்குறீங்க. ஸோ நான் மெதுவாக தான் கதைக்கிறேன். அதான் நான் இந்த மைக் விருப்பம். பிகாஸ் நான் மெல்லமாக கதைச்சாலும் உங்களுக்கு நல்ல வால்யூமாக இருக்கும். டீயாக கொடுக்குறாங்க. நான் டீயை குடிச்சு எனக்கு தலை இடிக்குது. கொஞ்சம் சீனி கொஞ்சம் கூட போட்டுட்டேன். டீ சீனி இல்லாமல் குடிக்கிறது. ஸோ நான் எனக்கு வேர்க்கையாக இருக்குது. நான் உறுப்பு எப்போ கலட்டலாம்னு இருக்கிறேன். பட் ஸோ நாங்கள் இப்போ சாப்பாடு இங்கேருந்து தேடுறோம். நாங்கள் இப்போ பூசை செய்துட்டு டீ குடிச்சிட்டு சாப்பாடு எப்போன்னு கேட்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உங்களோட சிறிய இடைவேளையில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மைதிலி. பூசை நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்தேன். நான் எனக்கு எப்படி செய்கிறேன்னு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவ செய்கிறத பார்த்து செய்தேன் நான். நன்றி, வணக்கம். சாப்பிட்டுட்டு போகிறோமா இறங்குறோமா? 3 மணிக்கு 4-5 ஆம்புலன்ஸ் அடிக்கணும். எல்லாரும் மயங்கி விடும். அவை விரதம் அவை என்ன வச்சிருக்கீங்கன்னா இப்போ கேட்டதின்படி 2:30க்கு சாப்பாடா. ஆல்மோஸ்ட் 1 hour இருக்குது. எனக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்ட்டு. நாங்கள் சேர்ந்து பிந்திய தகவலை தரும் வரை உங்களிடம் விரும்புவது மைதிலி. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி கிளம்புறது? கடவுள் கோவிப்பேரே. ஒரு பெரிய தட்டில் வாழையில் மேலே சுட சுட குழையல் சோறு, தயிர் சாதம், புக்கை, அப்பளம், மிளகாய், ஊறுகாய் என்று ரசித்து சாப்பிட்டேன். 6வது பிரண்டன் பஸ்ல இருந்து வந்தவர்கள் தயவு செஞ்சு பஸ்ஸுக்கே போங்கோ. உங்களுடைய சாப்பாடு அங்கே வழங்கப்படும். ஹலோ. ஸோ இவ்வளோதான் என்னுடைய கோயில் பயணம். அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் இன்னும் வீடியோஸ் போடுறேன் உங்களை சந்தோஷப்படுறதுக்கு.